லைசன்ஸ் கேட்டா காசை தரானுங்க, காசை கேட்டா லைசன்ஸ் தரானுங்க. சரி சரி கிளம்பு. பாக்கலையே சார். அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டானே. அதுக்குள்ள எங்க போயிருப்பான்? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். வா போய் தேடி பாப்போம். ஏய் அந்த பையன் தான்டா. ஏய் நீ தானே பாக்கெட்ல காசு தேடிட்டு போற? காசு தேடி கல்லல அடிக்கிற நீ. ஒண்ணு அடைச்சி கீழ இறங்கு. அவனை போய் அடிக்க போறேன். ஏய் இவன் தானே காசு தேடிட்டு ஓடுனா. அவனே கை கால் உடைஞ்சு கிடக்குறான். அவன் எப்பறம் காசு திருடுவான்? ஏப்பா இவன மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா ஆமா மூடு. அவன ஒரு வாரமா இங்க பாக்குறான்டா. வாடா. அவனே கை கால் உடைஞ்சு கிடக்குறான். அவன் எப்பறம் காசு திருடுவான்? வணக்கம் மேடம். வணக்கம். என்ன வேணும்? என் தம்பிக்கு பாதுகாப்பு வேணும் மேடம். Actually we are from rich family, but at present we are very poor and we are now orphans. வெளியே தங்கனா இவனை பாம்பெல்லாம் கடிக்க வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சின்ன பசங்களாம் என் தம்பியை கிண்டல் பண்றாங்க. என்னால பார்த்து இருக்க முடியல. புள்ள பிடிக்கிறவங்க கூட்டிட்டு போறாங்க. என்னால காப்பாற்ற முடியல மேடம். நான் வளர வரைக்கும் இவனை இங்கே பாதுகாப்பா வச்சிருப்பீங்களா? முடியும்பா. ஆனா இங்க இருக்கிறவங்களே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்களே. அத பத்தி கவலைப்படாதீங்க. என் தம்பியோட எல்லா செலவுக்கும் என்னால சம்பாதிச்சு கொடுக்க முடியும். ஓ அப்ப சரி. பட் ஒன் கண்டிஷன். வாட் கண்டிஷன்? தினமும் நான் என் தம்பிய பார்க்க வருவேன். நோ கண்டிஷன். தினமும் எத்தனை தடவை வேணாலும் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ மேடம். வாப்பா. என் தம்பி இவ்வளவு சந்தோஷமா இருந்தது நான் பார்த்ததே இல்லைங்க. இங்க மட்டும் எப்படி? இங்கதான் அவன் தாயினத்தோட வாழறதா நினைக்கிறான். நமக்கு கை கால் எல்லாம் நல்லா இருக்குல்ல, நாமெல்லாம் அவனுக்கு அந்நியமா தான் தோணும். என் தம்பியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இனிமே அவ இங்கேயே இருக்கட்டும் மேடம். சரி இருக்கட்டும். ஆனா நீ இப்படி அடிக்கடி சாப்பிடறதுக்கு கொண்டு வந்து குடுக்கறியே, அத யாருக்கும் தெரியாம தனியா குடுத்துரு. ஏன்? அவனுக்கு நீ இருக்க, மத்த பிள்ளைங்களுக்கு யாருமே இல்லையே. உன் தம்பி மட்டும் 3 வேளை சாப்பிடறத பார்த்தா மத்தவங்களுக்கு அவன் மேல போறாம வராது. அதனாலதான் யாருக்கும் தெரியாம அந்த ரூமுக்கு பின்னால போய் தனியா கொடு. இன்னைக்கு ஒரு நாள் எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க. சாரால தினமும் கொடுக்க முடியுமா? ட்ரை பண்றேன் மேடம். ஓ சரி. உங்க தம்பி இந்த ஹோம்ல இருக்கறனால எல்லா குழந்தைங்களுக்கும் 3 வேளை சாப்பாடு போடுவீங்க. ஆனா ஊர்ல இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் ட்ரை பண்றேன் மேடம்.